செருப்பு, பிஞ்சு போன செருப்பு, வாசலில் கோலம் போடுற இடம், அங்கே இந்த செருப்பு இதெல்லாம் போட்டு குவிச்சு கொளுத்தினால் மசானத்தில் புணத்தை எரித்த புண்ணியம்தான் கிடைக்குமே தவிர போகி பண்டிகை புண்ணியம் கிடைக்காது. இதை வலியுறுத்தி சொல்லி தான் ஆனோம். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இதை நாம் வலியுறுத்தி சொல்லி ஆனோம். அப்போ உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறீங்களா? மயானத்தில் பண்டிகை அன்னைக்கு புணத்தை எரித்த பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனால் இந்த மாதிரி டயரு, குப்பை, செத்த அப்போ எதை தான் எரிக்கிறது? சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி நான் போகி பண்டிகை பண்ணணும், நான் அதை எதை தான் நான் வாசலில் எரிக்கிறது சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம், எதை தான் எரிக்கிறது அப்படின்னு. கட்டாயம் போகி அன்னைக்கு எல்லாத்தையும் எரிக்கணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. போகி அன்னைக்கு எரிக்கணும்னு சொல்லி எந்த சாஸ்திரமும் சொல்லலை. எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு? எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலை. போகி அன்னைக்கு எரிச்சு தான் ஆகணும். நான் சம்பிரதாயம், ஒன்றும் சாஸ்திரம் இல்லை, சம்பிரதாயம். சரி, ஒரு பசு வெரைட்டி எடுத்துக்கங்க, ஒரு 2 வெரைட்டி எடுத்து வைங்க, 4 அரசம் சமைத்து வைங்க, அதை எடுத்து வாசலில் வச்சுட்டோம். அரச இலை இருக்குது இல்லையா, அது காஞ்சி போன இலை இருந்தால் ஒரு 10-20 இலை வச்சுட்டோம். ஒரு அந்த இதை வந்து கொளுத்தி விடுங்க. அதுலேயும் கிருஷ்ண ஆயில், பெட்ரோல்லாம் கொளுத்தாதீங்க. ஒரு கற்பூரத்தை கொளுத்தி உடனே வாசலில் சம்பிரதாயத்துக்கு ஒரு சின்ன நெருப்பு மூட்டிட்டு உள்ளே வாங்க. இந்த தை மாதத்தில் கடுமையாக குளிரும், செத்தைய குப்பையெல்லாம் போட்டு சூடாக ஆக்குறா, மழை வரத்துக்கு வழி கிடைக்கும். நல்ல விஷயத்துக்கு சொன்ன விஷயத்த சாஸ்திர விரோதமாக பண்ணால் அது மகா பாபம். கோயிலுக்கு போகிறீங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுறோம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, விநாயகர் இருக்கும், அந்த விநாயகர் உடம்பு முழுக்க வினையை தடவுவான். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கும், அவர் முழுக்க செந்தூரம் தடவுவான். அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த அகல் எரிஞ்சுட்டு இருக்கும், அணைஞ்சு போயிருக்கும், அதில் இருக்க கறியை தொட்டுக்க வேண்டியது. 1 வாட்டி சுற்றி வந்தேன், 2 வாட்டி சுற்றி வந்தேன், 3 வாட்டின்னு 28 வாட்டி சுற்றினா 28 கறி கோடு போட்டு, அதுக்கப்புறம் கோயிலில் அந்த திரை சீலை இருக்கும், பெருமாளுக்கு அந்த திரை இருக்கும், அந்த திரையில் வந்து கையை துடைச்சிட்டோ வீட்டுக்கு வருவான். நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டோ, கோயிலில் வந்து அந்த சாமி மேலில் கையில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் தடவிட்டோ, கோவில் செவுத்தெல்லாம் பாழ் பண்ணால் மகா பாபம் இல்லையா? அந்த மாதிரி செவுத்தில் கறி எழுதினால் அந்த வீடு நெருப்பால் பாதிக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் புண்ணியத்தை சம்பாதிக்க போய் பாவத்தை சம்பாதிக்கிறோம். போகியை கொண்டாடுறேன்னு சொல்லி இந்த மாதிரி செத்த குப்பையை கொளுத்தி, டயரை கொளுத்தி, செருப்பை கொளுத்தி நாம் மசானத்தில் புணத்தை எரித்த புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கிறோம். அதனால் போகி பண்டிகைனா தேவையில்லாத செத்த குப்பைகளெல்லாம் கொளுத்தாதீங்க. நல்ல பண்டிகை அன்றைக்கி பாவத்தை சம்பாரிச்சிக்காதீங்க. இன்றைக்கி போகி பண்டிகை அன்றைக்கி, நான் போகி பண்டிகை வருது இல்லையா, அன்றைக்கி இந்திரனை தியானம் பண்ணுங்கள், கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். கோபிராவணோ சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு நாடு முழுக்க மழை பெய்யணும். நாட்டை ஆளக்கூடியவா ராஜாக்கள்லாம் நல்லா இருக்கணும், பசு பட்சி நல்லா இருக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கவெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், குளத்தில் ஜலம் நிறைஞ்சிருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், பண்ண பாவங்களெல்லாம் மறந்துடணும், புண்ணியம் சேரணும், நாடு செழிப்பாக இருக்கணும், பகை இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். கட்டாயம் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நேயர்களோட கடிதங்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 10ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம், பதவி ஸ்தானம் ஆகிய 2மே நன்றாக இருக்கிறதாகவே இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரத்திலே அதிக முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தினால் கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கும். பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குடும்ப உறவுகள் வலுப்பெறுதல், வேலை பார்க்கும் அலுவலகத்திலே பதவி உயர்வு போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன, செவ்வாயை தவிர. செவ்வாய் மீன ராசிக்கு யோகத்தை கொடுக்கும். பெரிய யோகத்தை கொடுக்குற கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் மட்டும்தான் மறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா கிரகங்களும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. 5 குடைவன் 5லே ஆட்சி. சந்திரன் வலுவாக 5ஆம் இடத்தில் இருக்கிறது. புதனும் குருவும் மிக முக்கியமான கிரகங்கள். அவை இரண்டும் இடப்பரிவர்த்தனை. புதன் வீட்டில் குரு, குரு வீட்டில் புதன் அமைந்திருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் இன்றைய தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தமிழ் மாத பிறப்பு, தை ஆரம்பம். நாளைய தினம் பொங்கல் பண்டிகை, தமிழர் திருநாள். தை 1, 2, 3 கரிநாள், எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு பொங்கல் பண்டிகை. மனம் பொங்கி எழுதல், மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சி பொங்குதல் அப்படின்னு அர்த்தம். மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி வரும்பொழுதும் ஆத்திரம் வரும்போதும் பொங்கி எழுவான்.
மகிழ்ச்சி பொங்க வேண்டும், மகிழ்ச்சி எங்கும் பொங்கி எழ வேண்டும். மகிழ்ச்சி வந்தால் என்ன பண்ணுறோம், உடனே உற்சாகமாக கத்துறோம், அப்படின்னு குதிக்கிறோம், அந்த மகிழ்ச்சி பொங்கல். ஆத்திரம் வந்தால் என்ன பண்ணுறோம், ஆய் அப்படின்னு உடனே கையை வாங்குறோம், அதுவும் பொங்கல். பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆவேசமாக கிளம்புன்னு அர்த்தம். அந்த ஆவேசத்தையும் பொங்கல் என்று சொல்வார்கள். மகிழ்ச்சி எல்லை மீறி வருகும் பொழுது அதையும் மகிழ்ச்சி கடலிலே அப்படியே திளைக்கிறார்கள், மகிழ்ச்சி பொங்கி எழுகிறது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி பொங்கல் தான் தை 1. நேற்றைய நிகழ்ச்சியில் சொன்னேன் உத்தராயணம் தட்சிணாயனம்னா என்ன அப்படிங்கிறது. அந்த உத்தராயணம் நாளைக்கு ஆரம்பம், தை 1 நாளைக்கு தை மாத பிறப்பு, பொங்கல் திருவிழா. நாளைய தினம் பொங்கல் பண்டிகை. எதுக்காக அதில் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா மகிழ்ச்சி பொங்குவதை சிம்பாலிக்காக காமிக்கிறதுக்காக அதை பொங்க விடுறோம். பொங்கல் பானை வைக்க வேண்டிய நேரம் 11 to 12, 11 மணியிலிருந்து காலை 11 மணி முதல் 12 மணி வரை, 11 to 12, 11 to 12, அதுதான் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கப்பானை வைக்கிற நேரம். 9:10 ராகுகாலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் பொங்கப்பானை வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் செய்து 11 மணிக்கு பொங்கல் வச்சிங்கன்னா அது 1/4 மணி நேரத்தில் பொங்கிடும். 11 மணி முதல் 12 மணி வரை நல்ல நேரம். பொங்கல் பானை வைக்க உகந்த நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. நாளைய தினம் பொங்கலுக்கு, பொங்கல் திருவிழா, பொங்கல் பானை வைக்க நல்ல நேரம் என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க. காலை 11 மணி முதல் 12 மணி வரை பொங்கல் பானை வைக்க நல்ல நேரம். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். எல்லோருக்கும் அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல வழி பிறக்க வேண்டும், முன்னேற்றத்திற்கான வழி பிறக்க வேண்டும், மகிழ்ச்சிக்கான வழி பிறக்க வேண்டும், வெற்றிக்கான வழி பிறக்க வேண்டும். அனைவரும் அனைத்து விதமான நன்மைகளும் அடைய வேண்டும். பொங்கல் பண்டிகை என்பது சூரியன் வழிபாடை பிரதானமாக கொண்டது. 6 சமயங்களிலே சௌரம் ஒன்று. சூரிய வழிபாட்டை சௌரம் என்று சொல்வார்கள். அந்த சௌர வழிபாட்டிற்குரிய நாள் பொங்கல். தமிழ்நாட்டில் இதை பொங்கல்னு சொல்கிறோம். ஆனால் இந்த உத்தராயணம் ஆரம்பிக்கிறத முன்னிட்டு வட மாநிலங்களிலும் ஆந்திராவிலும் பிற மாநிலங்களிலும் கர்நாடகா போன்ற இடங்களிலே, நார்த்தில் நிறைய ஸ்டேட்லலாம் இது வேறு வேறு பெயர்களிலே இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சங்கராந்தி அப்படிம்பாங்க. வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றால் அதற்கு பெயர் பிஹு. அசாம்லலாம் பிஹு பண்டிகை, பிஹு. குஜராத்தில் போனாக்க காத்தாடி விடும் திருவிழா. ஆந்திராலோ சங்கராந்திலோ இப்படி ஒரு ஊரில் ஒரு விதமாக இதை கொண்டாடுறாங்க. சங்க இலக்கிய காலத்திலேயே தை முதல் நாளை பொங்கல் திருநாளாக நமது முன்னோர்கள் வணங்கியிருக்கிறார்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதி பாடினார். உழவுக்கும் தொழிலுக்கும், உழவு அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங். அந்த உழவு தொழில் மிக உயர்வானது. சுழன்றும் ஏர்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. இந்த ஏர் ஓடினா தான் உலகம் சுற்றும். உலகம் சுற்றணும்னா அதுக்கு ஏர் ஓடணும். உழவு என்பது மிக உயர்வான ஒரு தொழில். உழவு தொழில் தான் நமக்கு சாப்பாடு போடுது. உழவு தொழிலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாவாக இந்த உழவர் திருநாளாக இது கொண்டாடப்படுகிறது. ஆக இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. நாளைய தினம் அனைவரும் சூரிய பூஜை செய்ய வேண்டும். சூரியனை வணங்குவது தான் பொங்கல் பண்டிகையின் சிறப்பு. சூரிய வழிபாடு செய்யும் நாள் நாளைய தினம். சூரியஸ்ச மாமன்யுஸ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகிருதேபிய பாபேபியோ ரக்ஷந்தாம் பாபமகாரிஷம். பாபங்களையெல்லாம் போக்கக்கூடியவராக சூரியன் கருதப்படுகிறார். அனைத்து விதமான பாபங்களையும், நமது பாவங்களையெல்லாம் சுட்டி எரிக்கக்கூடியவர் சூரியன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாவத்தை அழித்துக் கொள்வதற்காக சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய வழிபாடு செய்யும் நாள் நாளைய தினம். நாளைக்கு தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, தை திருநாள், தமிழர் திருநாள், கரிநாள், சூரிய வழிபாடு செய்யும் நாள். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர்.